இப்ப நான் என்று சொல்லி அந்த இருக்கிற உணர்வு எந்த உறுப்புகளும் எந்த ஊடகங்களோடையும் அப்படி உணர்ந்துகிட்டு இருக்கிற நிலையொன்று இருக்கண்டு எந்த ஊடகமும் என்ன செய்யாது, எந்த ஊடகத்துக்கும் விளக்கி தராது, விளங்கையும் மாட்டு. உதாரணத்துக்கு இப்ப கண் இருக்குத்தானே, கண்ண ஒரு ஊடகம் என்று எடுப்பேன். இந்த கண்ணுங்கிற இந்த ஊடகத்தில பார்வை இருக்கென்று சொல்லி கண் உணராது. விளங்குதா? கண்ணில பார்வை ஒன்று இருக்கென்று சொல்லி கண் விளங்கி கொள்ளாது. கண்ணுக்கு அப்படி அந்த விளங்குற ஆற்றல் ஒன்று இல்லை. என்னண்டா அப்படி என்றா அப்படி பார்க்கக்குள்ள இன்னொரு கட்டம் வரும். எப்படி என்றா கண் இல்லை என்று வரும் ஒரு கட்டத்தில கண் இருக்கி கண்ணில பார்வை இருக்கென்று வரும். ஒரு கட்டத்தில பார்வைதான் கண்ணா இருக்கென்று விளங்குற இடம் ஒன்று வரும். ஒரு கட்டத்தில கண்ணில பார்வைதான் இருக்கென்று விளங்குற இடம் ஒன்றும் வரும். ஆரம்ப நிலையில கண் பார்க்குது என்றுதானே நாம நம்புறோம். கண் பார்க்குது என்று சொல்லி நம்புறோம். இப்ப கண் பார்க்குது என்று நம்பக்குள்ள அந்த பாட்டில என்ன சொல்லப்படுகிறதுண்டா, ஐம்புலனும் அறியாது என்று சொல்றாங்க. உண்மையை ஐம்புலனும் அறியாது. அப்ப கண் பார்க்குதென்று ஆரம்பிச்சதுதான் நம்மளோட ஆரம்ப நிலை. மறுதா கொஞ்ச நாள் சிந்தனைக்கு எடுத்து பார்த்தா கண் பார்க்குது என்று யோசிச்சோம்டா மையத்துக்கும் கண் இருக்கா இல்லையா? மௌத்தான ஒரு மையத்துக்கு கண் இருக்கு. கண்ணோட தானே கொண்டு போய் நடுவுல கொண்டு போய் நாம புதைச்சி போட்டு வாரோம். அப்ப இப்ப மையத்துக்கு கண் இருக்கின்றதுக்குள்ள அந்த கண்ணுல பார்வை இல்லைன்னு ஆகுது. ஏன்னா அந்த மையத்து அந்த கண்ணை கொண்டு பார்க்கல. அப்ப ஐனைக்கு கண்ணிரிக்கு பார்வை இல்லை. அப்படி என்றா அடுத்த கட்டம் நமக்கு ஒரு சிந்தனை வர வேண்டி இருக்கு. ஐனைக்கு என்னன்னா கண் பார்க்கல, கண்ணை கொண்டு பார்வை வெளியாகுது என்கிற ஒரு விஷயம் கொண்டு வரும். கண்ணை கொண்டு பார்வை வெளியாகுது. அப்ப இப்ப கண்ணை கொண்டு அந்த பார்வை வெளியாகிறத அந்த உண்மைய கண் விளங்கி எடுக்குமாண்டா விளங்காது, கண்ணுக்கு தெரியாது. ஏன்னா அந்த பார்வை வெளியாகிறதுக்கு அந்த பார்வையில உருவான அந்த பார்வையை உருவாக்கின ஒரு பொருள் தானே கண். காதை கொண்டு பாக்குறேன் சொல்றி, கண்ணை கொண்டுதானே பாக்குறேன்னு சொல்றேன். அப்ப கண்ணை கொண்டு பார்வை வெளியாகுதுண்டா அந்த பார்வை என்ன செய்யுதுண்டா கண்ணை கொண்டு தன் பார்வையை கட்டுப்பாடோட ஒரு கட்டுப்படுத்தின மட்டத்தோட வெளிப்படுத்துது. அப்ப பார்வைங்கிறது நிலையா இருக்கிற அந்த நிலையை பார்க்கக்குள்ள அது அல்லாஹ்வுடைய திருநாமமே பார்ப்பவன். அப்ப அந்த பார்வைக்கு எல்கை இல்லை, நீளம் அகலம் கணம் இல்லை. ஆனா நீளம் அகலம் கணம் இல்லைன்றாலும் பார்வை இருக்கு. பார்வைங்கிறது ஒரு குணம். அப்ப அந்த குணம் இருக்கு இல்லையா? அப்ப அந்த குணம் அந்த எல்கையற்ற அந்த பார்வை என்ன செய்யுதுன்னா ஒரு எல்கையோட வெளியாகிறதுக்கு ஒரு எல்கையில கட்டுப்பட்டு அந்த வெளியாகிற இடம்தான் கண்ணுங்கிறது. கண் என்ன செய்யுதுன்னா அந்த பார்வையை கட்டுப்படுத்தி வெளியாக்கி தருது, கண்ணை கொண்டு வெளியாகுது. அப்ப அப்படி வெளியாகக்குள்ள நாம நினைக்கும் கண் பார்க்குதுண்டு. ஆனா உண்மையில அங்க நடக்குது என்னன்னா பார்வை என்ன செய்யுது, கண்ணை கொண்டு வெளியாகுது. பார்வை வெளியாகுதே அல்லாமல் கண் பார்வையை வெளிப்படுத்தலை. ஏன்னா கண்ணில பார்வை இல்லை, பார்வை என்ன செய்யுது கண்ணை கொண்டு வெளிப்படுகுது. அப்ப அப்படி வெளிப்படுற அந்த பார்வை கட்டுண்ட நிலையா இருக்கு.
இப்ப இப்படி கண்ணை கொண்டு இப்படி ஒரு பார்வை ஒன்று வெளிப்படுகுது என்கிற உண்மையே அந்த ஐம்புலனும் அறியாது என்று சொல்ற என்னன்னா இப்ப கண் அதை அறியுமா? கண் அறியக்கூடிய நிலையில இருக்காண்டா? இல்ல, கண்ணுக்கு தெரியா. கண் பார்வைக்கு பூரணாப்து, சுய நிர்ணய உரிமையே இல்ல கண்ணுக்கு. சுயமாக சிந்திச்சு சுயமா யோசிச்சு நான் பார்வையொன்றை வெளிப்படுத்திட்டு இருக்கேன், என்னிலிருந்து பார்வை வெளிப்படுகுது என்று யோசிக்கிற சிந்திக்கிற இடத்துல கண் இருக்கா? அப்படி இருக்குமெண்டா அந்த பார்வை கண்ணுக்குரியதாக மாறிடும். இப்ப பார்வைக்குரியது கண்ணென்று தான் வருமே அல்லாமல் இந்த கண்ணுக்குரியது பார்வை என்று வராது. அப்ப ஏற்கனவே பார்வை இருக்கு. இப்ப நாம் உதாரணத்துக்கு இரவையில உறங்குற நேரத்தில நம்மட கண் அடிபட்டிருக்கு, நம்மட கண்ணால பாக்குற பார்வை அந்த அந்த பார்வையை வெளிப்படுத்துற அந்த கண் அடிபட்டிருக்கு. அதே மாதிரி காது அடிபடுது. இப்படி எல்லா புலன்களும் அடிபட்டிருக்கு. ஆனா பார்வை அடிபடல, இன்னைக்கு கேள்வியும் அடிபடல இல்லையா? அதுக்கு சும்மா ஒரு உதாரணம் சொல்றேன்டா. இப்ப நீங்க கண்ணை மூடி உங்களுக்குள்ள உள்நோக்கா நீங்க பாத்தீங்களா பார்வை இருக்கும். இப்ப அப்படியோ இப்ப அந்த பாக்குற வீதத்தை நீங்க அதிகரிக்கிற நேரம் வேண்டா பழக்க வழக்கத்துல கண்ணை கொண்டு வெளியே பார்த்த பழக்க வழக்க அடிப்படை தான் நம்ம கிட்ட பதிவுல இருக்கு. கண்ணை திறந்து பார்த்தா தான் நாம பார்க்கிறோம் என்று நாம நினைக்கிறோம். இது ஆரம்பத்தில் இருக்கிற எல்லா மனிதர்களுக்கும் உள்ள ஒரு இயல்பான நிலை, ஒரு இயற்கை. இதுல ஆத்மீகமோ இதுல ஏதோ ஒரு விஷயம் இருக்கின்றெல்லாம் சிந்திக்க தேவையில்லை. விளங்கிட்டா? இது சாதாரண மனுஷனும் இந்த கண்ணை கொண்டு பார்க்கிற பார்வையில இயல்பா வாழ்ந்துகிட்டு இருக்கான் தானே. அப்ப இன்னைக்கு கண்ணை மூடினத்துக்கு பிறகு அந்த பார்வை தனக்குள்ள இடிக்கி என்ன நோக்கி அந்த பார்வை பார்க்கப்படுகிறது, நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன் என்கிற ஒரு விஷயம் ஒன்றுதான் இப்ப நாம ஆத்மீயத்துக்கு நுழைக்க போகுது. நம்மள இறைவனோட தொடர்பாக்க போகுது, இறைவனோட அந்த தொடர்பை ஏற்படுத்த போகுது. இறைவன் தொடர்பு 100 சென்ற இடத்தை எல்லாம் கண்டுபிடிக்க போறோம். அந்த பார்வையை நிலைப்படுத்துறதான. அப்ப இப்ப கண்ணை கொண்டு வெளியாகிற அதே பார்வை சரியா? இப்ப அந்த பார்வை ஒன்று கண்ணிலிருந்து வெளியாகுதண்டு, காதிலிருந்து கேள்வி வெளியாகுதண்டு, ஸ்பரிசம் உடலை கொண்டு வெளியாகுதண்டு, இந்த எந்த உறுப்புகளுமே உணராது. இந்த எந்த உறுப்புக்குமே இந்த உண்மையை உணரக்கூடிய ஆற்றலும் இல்லை. அப்ப இந்த அந்த அந்த குணத்துக்கு இந்த இதெல்லாம் என்னையா இருக்கின்றா? சுய நிர்ணயம் அற்ற பூரணாப்தா இருக்கிப்ப. அப்ப இப்படி இருக்கிறதால இது இப்ப நமக்கு ஏன் உணரப்படுகிறது இல்லைண்டா? ஏன் நாம இதை உணர்றோம் இல்லைண்டா? இப்ப நான் கண்ணை கொண்டு பார்க்கேன், நான் காதை கொண்டு கேட்கேன், அப்படி நாம சிந்திக்கிறோம் இல்லையே. நான் கண்ணை கொண்டு பார்க்கேன், நான் காதை கொண்டு கேட்கேன், நான் நாவை கொண்டு பேசுறேன், அப்படி சிந்திக்காம நான் பேசுறேன், நான் பார்க்கேன் ரெண்டு இந்த நானே இந்த ஐம்புலன்களோட சேர்த்து தானே நான் உணர்ந்துகிட்டு இருக்கிறேன். இந்த ஐம்புலனையும் தான் நான் என்று நம்பித்தானே நான் கதைக்கிறேன், பேசுறேன், பழக்க வழக்கத்துல எல்லாமே செய்யறேன். அப்ப ஒரு கணம் நான் இந்த ஐம்புலனுங்கிறது நான் இல்லை, இது உண்மையை உணராது. இந்த பார்க்கிறது, கேட்கிறது, பேசுறது என்கிற இந்த குணம், இந்த உண்மையை உணரக்கூடிய ஆற்றல் உணர்வுக்குத்தான் இருக்கி. அந்த உணர்வு தான் அதை உணர்ந்து கொண்டிருக்கி. அந்த உணர்வுல தான் இந்த பார்வை, கேள்வி, பேச்சு, மூச்சு, பண்பெல்லாம் இருக்கி என்று நான் அறியாத நிலையில் இருக்கிறதால இப்படி இருக்கேன் நான். அப்ப இப்ப பௌதீகம்ங்கிற விஷயத்துல எல்லாருக்கும் பொது விதி தான். அது யாரா இருந்தாலும் அவங்க அப்படித்தான் பார்ப்பாங்க, அப்படித்தான் கேட்பாங்க, அப்படித்தான் பேசுவாங்க. அந்த பொது விதி மாறாது.
அப்ப ஐனைக்கு பௌதீகம்ங்கிற அந்த ஐம்புலன் அந்த ஆத்மீகம் என்று போற பகுதிய உணர்வுல பயணிக்கிற விஷயத்த நான் என்று சொல்லி உணர்ந்து கொண்டிருக்கிறது என்ன என்கிற விஷயங்களை எல்லாம் உணராது. அதை நமக்கு உணர்த்தியும் தராது. அப்படி உணர்த்தி தாரேன்னா நாம என்ன செஞ்சிருப்போம்? இந்நேரம் நான்ங்கிற உணர்வு ஏகமாயிருந்து கண்ணை கொண்டு காதை கொண்டு இந்த அனுபவத்தை பெறுதுங்கிறத இயல்பா உணர்ந்திருப்போம். லேசாவே உணரக்கூடிய நிலை நமக்கு ஏற்பட்டிருக்கு. அப்படி ஏற்படாம இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னா, இப்ப நான் ஐம்புலன்கள்ங்கிற ஒரு ஐம்புலன் அறிவுக்குள்ள இருக்க புலன்கள் ஊட்டிய புத்தறிவாலே புவியில் பிறந்ததாய் நம்புகிறாய். அப்ப இந்த புலன்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு அறிவை ஊட்டிருக்கு எனக்கு. அந்த அறிவு என்னன்னா இந்த நான்ங்கிறது இந்த புலன்கள் தான், இந்த ஐம்புலன்கள் தான் என்று என்ன நம்ப வச்சிருக்கு. நான் அப்படி ஒரு நம்பிக்கைக்கு வந்ததால இப்ப பிறந்ததெல்லாம் என்ன? இந்த ஐம்புலன்கள் தானே பிறந்திருக்கி. கண்ணா மூக்கா காதா வாயா இதுகள் தானே என்ன பிறந்து வந்திருக்கி. அப்ப இப்படி பிறந்து வந்திருக்கிறதால நான் என்ன செய்கிறேன்? புவியில பிறந்திருக்கிறதாக நான் நம்புறேன். அப்ப இன்னைக்கு இப்படி ஒரு நம்பிக்கை ஏற்பட்டிருக்கு. இந்த புலன்கள் ஊட்டின இத புத்தறிவு என்று சொல்றாங்க ஒருத்தர். அந்த அறிவாலதான் இந்த நம்பிக்கை ஏற்பட்டிருக்கு. அப்ப இப்ப கண்ணை கொண்டு பார்க்கிற அந்த பார்வை, கண்ணை கட்டுப்பாடுடைய அந்த பார்வை, இப்ப உதாரணத்துக்கு வைங்களேன், நீங்க இந்த இப்போ ஏதாவது ஒண்ணு உங்களுக்கு முன்னுக்கு இருக்கிற ஒன்றை பார்த்து செல்லுங்க. அப்போ என்ன இருக்கண்டு? ரைட். நீங்க முதல் அத பார்த்த உடனே முதல் உங்களோட பார்வைக்கு தெரிஞ்சது என்ன? நீங்க மரத்தை பார்த்தீங்க. ரைட். பார்த்த உடனே முதல் தெரிஞ்சது என்ன உங்களுக்கு? எல்லாரும் ஏதாவது ஒவ்வொன்றை பாருங்க, பார்த்து வச்சுக்கோங்க. நான் சொல்ற உதாரணத்தை வச்சு விளங்கி எடுங்க. நீங்க முதல் எதை பார்த்தீங்க? அதுக்கு முதல் எதை பார்த்தீங்க? அதுக்கு முதல் மாமரத்துக்கு கிட்ட மாமரத்தையா பாத்தீங்க? ரைட். அந்த பூக்கண்டு மரத்துக்கு கிட்ட லைட்டுகள் போட்டிருக்கா? தெரியுது. ஓ பண்ணி போட்டு பார்த்து சொல்லுங்க முதல் எதை பாத்தீங்க? லைட் ஓ பண்ணி போட்டு இப்ப பார்த்தா என்ன தெரியும் முதல்? அப்ப லைட்ட போட்டு பார்த்தா முதல் என்ன தெரியும்? வெளிச்சம். அப்ப நீங்க முதல் வெளிச்சத்தை பார்த்திருக்கிறீங்க. அதுக்கு பிறகுதானே தோற்றமும் தெரிஞ்ச, இலையும் தெரிஞ்ச, மரமும் தெரிஞ்ச, ஒரு மரம் ஒன்று இருக்கண்டே தெரிஞ்சது அதுக்கு பிறகுதானே இல்லையா? அப்ப இப்ப இந்த வெளிச்சத்தை நான் முதல் பார்த்தேனுங்கிறது எனக்கு அந்த பார்வை காட்டி தந்துச்சா? காட்டி தரல. ஆனா அது முதல் பார்த்திருக்கு வெளிச்சத்தை தான். ஏன்னா அந்த வெளிச்சம் தெரிஞ்சதுக்கு பிறகுதான் அந்த வெளிச்சம் படுற அந்த பொருட்கள் எல்லாம் இந்த பார்வைக்கு தெரிய வேண்டி வந்துச்சு. அப்ப எப்படி பார்த்தாலும் அந்த கட்டுண்ட பார்வையாக வெளியானாலும் அதுக்கு ஒரு வெளிச்சம் தேவைப்படுது ஒரு பொருளை பார்க்கறதுக்கு இல்லையா? அப்ப ஒரு இருட்டுல அது என்ன செய்யாது, பார்க்காது. இப்ப அதே மாதிரி நீங்க அந்த கட்டுண்ணாத பார்வைய கண்ணை மூடின உடனே நீங்க உங்களை பார்க்கிற அந்த பார்வையில நீங்க தெரிகிறேன்னா உங்களுக்கு அங்க என்ன தேவைப்படுது? உங்களுக்கு
நீங்க தெரிகிறீங்கிறத நீங்க உணர்றேன்டா நானுங்கிறது வெளிச்சம் என்ன பயணி தேவைப்படுது? அங்க இருக்கிறது அறிவு. அங்க என்ன செய்யுதுன்னா வெளிச்சம்ங்கிறது என்னன்னா இன்னைக்கு அறிவு. அது என்ன எப்படி சொல்றா? உள்ளமனும் வீட்டினிலே உறங்குகிற உன் லைட்டை பல்பை போட்டு விடு தம்பி என்று எழுதியிருந்தா நமக்கு விளங்கியிருக்கும். அங்க பல்ப் இல்லையே, பல்பையும் சூச்சையும் அங்கேயும் கொண்டு போய் வச்சோம்னா பழக்க வழக்க அடிப்படையில அங்க போய் சூச்சை போட்டு லைட்டை போட்டு தான் நான் இருக்கேனா இல்லையாண்டு கண்ணை மூடிட்டு பார்க்கணும் இல்லையா? என்ன செய்ய வேண்டியிருக்கேன்? ஐனைக்கு அந்த வெளிச்சம்ங்கிறது என்னென்ன அங்க அறிவறிக்கு நான் அறிவெடுக்க வேண்டியிருக்கு. அந்த அறிவு என்ன ஐனைக்குண்டா மிச்சம் கொள்ளையா உள்ள விஷயம் இல்லை. என்னது அந்த அறிவு? நான் இருக்கேன். இப்ப வெளிச்சம் நமக்கு இந்த மரம் நிக்கண்டு காட்டி தந்த மாதிரி அறிவு நீங்க இருக்கிறீங்கிறத உங்களுக்கு காட்டி தரணும்னா முதல் எண்ணத்தை எடுக்கணுமா? இன்னைக்கு நான் இருக்கேன் நான்ங்கிற அந்த எண்ணம் அந்த உணர்வு இருக்கிறதால இன்னைக்கு நான் இருக்கேன் என்று இப்ப என்ன செய்ய வேண்டியிருக்கேன்னா அந்த அறிவெடுக்க வேண்டியிருக்கு. சரியா? இப்ப அந்த அறிவை தட்டி ஒளிப்பிட்ட உடனே அந்த அறிவு தான் நீங்க இருக்கிறீங்க என்று உங்களுக்கு ஒரு நம்பிக்கையை தரும். ஆனா உண்மையில நீங்க இருக்கிறீங்களா இல்லையா? இன்னைக்கு நீங்க கட்டுண்டவனாகவோ கட்டுண்டாத நிலையிலேயோ உங்களுடைய இடிப்பொண்டு இருக்கா இல்லையா? நீங்க ஒரு கதிரையை பிடிச்சிட்டு இருந்தாலும் ஆரம்பம் கதிரையை பிடிச்சுக்கிட்டு ஒரு ஆளா இருந்துக்கிட்டு நீங்க இல்லை என்று நினைக்கலாமா? அப்ப இப்ப கண்ண மூடினத்துக்கு பிறகு பார்வை என்ன செய்யுதுண்டா நான் இருக்கேன் என்று சொல்லி ஒரு உண்மையை எனக்கு அந்த பார்வை உணர்த்தி தரணும், உணர்த்தி தருது. சரியா? இப்ப இன்னைக்கு கண்ண மூடினோன்னு எல்லாரும் எடுக்கிற ஆரம்பிக்கிற ஒன்றுமே இல்லைங்கிறது தான். இருட்டறிக்கி ஒன்றுமே இல்லை இதைத்தான் எடுக்கிற இல்லாமல் அந்த இருட்டறிக்கி இருட்ட கண்டது யாரு? ஒன்றுமே இல்லை என்று கண்டது யாரு? அப்ப ஒன்றுமே இல்லை என்றும் இருட்டா இருக்கென்று நான் ஒரு ஆள் இருந்துகிட்டு காண்றனுங்கிறத எடுக்க மறந்துடுறேன். அப்ப ஐனைக்கும் தன்னை மறந்துடுறேன். ஏனென்றா ஐனைக்கு அப்படி மறக்கிறதுக்கு காரணம் ஏன் ஐனைக்கு அப்படி ஒரு மறதிய வருகுதுண்டா நானண்டா இந்த புலன்கள் எல்லாம் இருக்கணும், கண் இருக்கணும், மூக்கு இருக்கணும், வாய் இருக்கணும், இப்படி எல்லாம் இருந்தாதான் நான் இருக்கேன் என்று சொல்லி நான் உணர்ந்து ஒரு பழக்க வழக்கத்துல நான் இருக்கேன். அப்ப இந்த பழக்க வழக்கம் அடிப்படையில கண்ண மூடினத்துக்கு பிறகும் நான் இருக்கணும், இருந்தாதான் நான் இருக்கேன் என்று எடுக்கணும் என்று சொல்லி அங்க வந்து உங்களுக்கு புத்தி சொல்றவன் யார்? அந்த உச்சந்தியில குந்திட்டு அவன் அந்த சந்தியில குந்திட்டு இருக்கான். அவன் வந்து செல்லுவான், இங்க உனக்கு 2 கண்ணை காணலையாப்பா, இங்க உனக்கு 2 காதை காணலையே, இங்க உனக்கு 2 கால் 2 கைய காணல, அப்படி இல்லாம நீ நான் இருக்கேன்னு எப்படி எடுப்பானே? அதனால நீ என்ன செய், ஒன்றும் தெரியுது இல்லைன்னு இருட்டறிக்கின்றது. இப்படி எல்லாம் எடுக்க சொல்லி அவன் அந்த அறிவை என்ன செய்கிறான்? ஓபன் வைக்கான், உறக்கத்தில போட்டுறான். அது உறங்க வைக்கான் அந்த அறிவு. அப்படி சொல்லி சொல்லி இந்த தட்டி ஒழுப்ப வேண்டிய ஒரு அறிவு உண்டா இன்னைக்கு என்ன செய்ய வைக்கானண்டா அவன் அந்த ஓபன் வெப்பமே சூச்ச வெளிச்சம் வராட்டி நமக்கு முன்னுக்கு நிக்கிற மரம் தெரியாதே, அது மாதிரி ஐனைக்கு அந்த தட்டி ஒழுப்ப வேண்டிய அந்த அறிவை அவன் என்ன செய்யறான்? ஒழும்ப ஊர்றான் இல்லை, உறக்கத்திலே வைக்க. அதை ஓஸ்டாத ஒரு பாட்டில எப்படி சொல்றாங்க?
கெட்ட நரகத்தின் பெயர் அறிவு உறக்கமுங்க. எப்படி சொல்றாங்க? அறிவு உறக்கம். அது என்னையா? கெட்ட நரகமா. இப்ப அவன் என்ன செஞ்சான்டா, இன்னைக்கு நான் நரகத்திலே வேற நிரப்புவேன் என்று சொல்லியிருக்கான்பா. அப்ப அவன் அந்த அறிவை உறங்க வச்சு அவரை கொண்டு போய் என்ன செய்யறான்டா, நரகத்துல நிரப்புறான். அந்த நரகத்துல நிரப்புறேங்கிறதுக்கு என்ன அர்த்தம்டா, அந்த ஊடகங்கள் எல்லாத்தையும் உண்மையை உணராத, உண்மையை உணர்த்தி தராத அந்த ஊடகங்களை நான் என்று நம்ப வைக்கிறது தான். அதைத்தான் ஒஸ்தாது, ஊடகங்கள் உண்மையை உணர்த்தி தராது, நீ அந்த ஊடகத்தை நம்பாத. ஊடகங்கள் உணர்த்துவதெல்லாம் மாயேன. அந்த பாட்டை எப்படி சொல்லுங்க அப்போ? ஊடகங்கள் உணர்த்துவதன் உண்மையை அந்த பாட்டை எடுங்க, அந்த அந்த பின்னுக்கு பாருங்க. அப்படி மாயி என்ன உணர்றவர் தான் சித்தி பெறுவாராம். நான் அதை கொஞ்சம் தெளிவுபடுத்தினா அடுத்த கட்டம் முழங்கும் உங்களுக்கு. ஊடகங்கள் உணர்த்துவதன் உண்மையெல்லாம் மாயை என்று உணர்வோர் சித்தி பெறுவார். அப்ப இப்ப ஊடகம் உண்டு, சரியா? ஊடகங்கள் உணர்த்துவதன் உண்மையெல்லாம், ஊடகங்கள் உண்மை என்று சொல்லி உணர்த்துதான் இப்ப உங்களுக்கு. இப்ப ஊடகங்கள் முன்னுக்கு தெரிகிற மரத்தை உண்மை என்று உணர்த்துதா இல்லையா? அப்ப அது மாயை என்று சொல்றாங்க. ரெண்டு எடுப்போம். வேற என்னத்தை எடுப்போம்? வேற என்ன தெரியுது ஊடகத்தை கொண்டு? உடல் தெரியுது. உடல் தெரியுது. அப்ப மெயினான பாயிண்ட்டுக்கு வந்திருக்கிறீங்க. இப்ப முதலாவது ஊடகத்தை கொண்டு உண்மை என்று உணர்த்தப்படுறது என்ன? எனக்கிட்ட அந்த மரம் கண்டு உணர்த்தப்படுறது ஊடகம் இல்லை. இப்ப ஊடகம் உணர்த்துறது இல்லை, அது என்னன்னு தெரியும். அதுக்கு நாம மரம் என்ற பேர் வச்சிருக்கோம். அது எல்லாரும் நீங்களும் மூதாதைகளும் நம்மளோட மூதாதைகள் வைத்துக் கொண்ட பெயர்களை அன்றி ஒன்றுமே இல்லை. அது என்னன்னு தெரியாது நமக்கு. ஆனா இங்க நம்மளோட ஊடகத்தை கொண்டு உண்மை என்ன செய்யறோம்? உடல் ஒன்று இருக்கண்டு நாம நம்புறோமா இல்லையா? அப்ப இத மாய்கை என்று கண்டா என்ன? அந்த பாட்டை சொல்லுங்க. ஊடகங்கள் உணர்த்துவதன் உண்மையெல்லாம் மாயை என்று உணர்வோர் சித்தி பெறுவார். அந்த பாட்டில உண்மை என்று ஒருமையில சொல்லப்படுகிறதா, உண்மைகள் என்று பன்மையில சொல்லப்படுகிறதா? உண்மை எல்லாம். அப்படி பார்த்தா அத ஆழமா சிந்தனைக்கு எடுங்க. இன்னைக்கு உறவாட்டத்துல அது அப்படியே வெளியே கொண்டாந்து எனக்கு விளங்கப்படுத்தே இல்லை. விளங்கப்படுத்தக்கூடாது இல்லை. உண்மைகள் என்றால் அதுல எண்ணியெல்லாம் சேரும் என்று நீங்க சிந்தனைக்கு எடுங்க. உதாரணத்துக்கு வேணுமெண்டா, நீங்க என்னென்ன எல்லாம் இருக்கென்று நினைக்கிறீங்களோ எல்லாமே அந்த ஊடகங்கள் உணர்த்திய உண்மைகள் தான். இப்ப காலையில ஒளிம்பின உடனே தானே அல்லாஹ் ஒருத்தன் இருக்கான்னு ஞாபகம் வந்து, இரவு படுத்தொழும்பி காலையில் ஒழுங்கு மட்டுக்கும் வரலையே மர. அதுக்கு பிறகுதானே மார்க்கம் ஒன்று இருக்கின்ற ஞாபகம் வந்து, அதுக்கப்புறம் அப்ப இந்த எல்லாமே இந்த ஊடகத்தை உண்மை என்று உண்மைகள் என்று உணர்ந்ததால வந்தது தானே மொத்தத்தில.
அப்ப இதெல்லாம் மாய்கைன்னு உணர்வோர் சித்தி பெறுவார். அப்ப இதை நீங்க பல வகையில சிந்தனைக்கு எடுங்க. முராக்கபாட் நேரத்தில் எல்லாத்தையும் வெளிப்படுத்தி இன்னைக்கு பேசக்கூடிய ஒரு சூழல் இல்லை. அப்ப இன்னைக்கு இப்ப நாம உடல் என்று சொல்லி, உடலோட இருக்கமென்று சொல்லி, கண் இருக்கென்று சொல்லி, காதிருக்கென்று சொல்லி, மூக்கிருக்கென்று சொல்லி, இப்படி இதெல்லாம் உண்மையா இருக்கி என்று நாம உணர்ந்திருக்கிறத மாய்கை என்று கண்டா என்ன செய்வோமா? சித்தி வருவோமா? அப்ப இப்போ அது என்ன செய்யறாங்க? இன்னொரு பாட்டில உடலை நான் என்று உணராதே, உடலும் மாய்கைதான் மறவாதே என்றா, உடலாக இருக்கிற உறுப்புகள் எல்லாம் இப்ப உண்மைதான், உண்மை என்று உணரலாமா? உண்மை என்று நமக்கு உணர்த்துது அந்த ஊடகம். உண்மையா இருக்கி, இப்படி கண்ணொண்டு இருக்கி, இப்படி வாயொண்டு இருக்கி, உடல் ஒன்று இருக்கி என்று நமக்கு உணர்த்துதா இல்லையா அந்த ஊடகம் எல்லாம் சேர்ந்து? அப்படி உணர்த்துற இந்த உண்மைகள் எல்லாம் மாய்கை என உணர்வோர் சித்தி பெறுவார். அப்ப இந்த மாய்கை என உணர்றவர் இன்னைக்கு இருப்பாரு. அவர் அந்த ஊடகத்திலே இருந்துகிட்டு அதை மாய்கை என்று உணர்வாரா? இல்லாத ஊடகம் என்று கண்டு அவர் மாய்கை என்று உணரக்கூடிய ஒரு இடத்துல போய் இருந்து உணர்வாரா? அப்ப அவர் ஊடகம் என்று கண்டு ஒரு இடத்த போய் இருக்க வேண்டியிருக்குது. அப்படி இருக்க வேண்டிய இடம்தான் கண்ணின்றி பார்க்கிறது, காதின்றி கேட்கிறது, நாவின்றி பேசுறது. இப்படி இதெல்லாம் ஊடகம் இல்லை, இது அவர குணம். இது உணர்வோட உணர்வா நிலைச்சி நிக்கி. இதை ஒஸ்தாது எப்படி சொல்றாங்க? பார்வை, கேள்வி, பேச்சு, மூச்சு, பண்பு யாவும் நீயே ஆச்சு என்று சொல்றாங்க. இது உண்மையை உணர்த்தி தரும் நமக்கு. அது எப்படி உணர்த்தி தரும்டா, இப்ப கண்ணை மூடின உடனே பார்வை உள்நோக்கா இருக்கிறத முதல் நான் காணும். பார்வை உள்நோக்கா இருந்துச்சேண்டா அந்த பார்வைக்கு ஒன்றுமே இல்லை என்று தெரியுதா? இல்ல பார்வைக்கு என்னையாவது ஒன்று தெரியணுமா? கேள்வி விளங்குதா? பார்வை தெரியணும். அப்ப இன்னைக்கு என்ன செய்யணும்டா, உள்நோக்கா பார்வை இருக்கண்டு உணர்ந்தா, நான் பார்த்துக்கிட்டு இருக்கேனுங்கிற அந்த பார்வையில தங்கினா, அந்த இடிப்பு நிலையில அமைஞ்சா, இப்ப ஒன்றுமே இல்லை என்று எடுக்கிறையா, நான் இருக்கேன் என்று எடுக்கிறையா? நான் இருக்கேன் என்று எடுத்துட்டு மர ஒன்றுமே இல்லை என்று என்ன எடுக்கிறேன்? அப்படி எடுக்கத்தான் ஒன்றும் இல்லை, அதுதான் சரி. இதுதான் தட்டி ஒழுப்பப்பட வேண்டிய அறிவு. இந்த அறிவு உறங்குறதால ஒன்றுமே இல்லை என்றெடுக்கன், இருட்டாயிருக்கென்றெடுக்கன், ஒன்றும் தெரியுதில்லை என்றெடுக்கன், அங்க தெரியறதுக்கு ஒன்றும் சாமான் ஒன்றும் தெரியுதில்லை என்றெடுக்கன். இப்படி எல்லாம் எடுக்கன். ஏன் அப்படியெல்லாம் தெரிகிற உடலை மையப்படுத்தி, இந்த ஊடகங்களை மையப்படுத்தி. ஏனென்றா இந்த ஊடகங்கள்லாம் இருந்தா தான் நான் இருக்கணுங்கிற ஒரு பழக்க வழக்க திரை, ஒரு மரிச்சி ஒன்று நம்மளோட உள்ளத்தில் இருக்கா இல்லையா? அந்த மரிச்சி தான் என்ன செய்யுது, ஐனைக்கு வந்து நின்று ஒரு திரைய போடுது நமக்கிட்ட. இப்படி எல்லாம் நீ இருந்தா தானே நீ இருக்காண்டு எடுக்கலாம். அப்பன நீ இருக்காண்டு நீ நம்பலாம், நீ எடுக்கலாம். அப்படித்தானே நீ எடுத்து பழகிருக்கா. அப்ப ஐனைக்கு பழக்க வழக்கம்ங்கிற அந்த திரையை கொண்டு போய் வச்சுக்கிட்டு தான் நம்மளை தேடிட்டு இருக்கீங்க. சாஹிப் நாடா மாதிரி ஒரு ஆள் அம்புடுமா என்று தேடிக்கிட்டே இருக்கிறான். அதனால அந்த துளுத்தி நிலையில நான் இல்லைன்னு சொல்ல முடிவு காட்டுறோம். அப்போ புலனுக்கேற்ப புவியின் வாழ்வு சுளுத்தி நிலையில் மறைவதாலே யாவும் மாய்கையில இந்த புலன்கள் எல்லாம்
மாய்கை என்று போயிடுதா இல்லையா? போயிடுது. அப்ப இப்ப கட்டுண்டிருக்கிற புலன்கள் கட்புலன் போலி கூத்து. கட்டுண்ட புலனுக்கேற்ப காணும் உலகு கட்புலன் போலி குத்தண்டு ஒஸ்தாது ஹக்கென்று உணராதே கட்புலன் போலி குத்தண்டா. அப்ப கட்டுண்ட புலனும் போலி குத்தாத்தானே இருக்குமே இன்னைக்கு. ஆனா உண்மையில கட்டுண்ட புலன் வந்த நோக்கம் என்ன? தன்னை பாக்குறதுக்கா வேற என்னையாவது ஒன்று இருக்கென்று பாக்குறதுக்கா? அப்ப என்ன நான் உணர்றதுக்கு உணர்த்தப்பட வேண்டிய அந்த ஊடகமா தந்த விஷயம் என்ன செய்யுது? என்னையே உளநோயில மாட்டி என்னையே மயக்கி அந்த ஊடகம் தான் நான் என்ன உணர வச்சுக்கிட்டு இருக்கி. அப்படி இருக்கிறதால நான் என்ன செய்யறேன்? உள்நோக்கா பார்த்துக்கிட்டு இருக்கேன், உள்நோக்கா கேட்டுக்கிட்டு இருக்கேன், உள்நோக்கா பேசிக்கிட்டு இருக்கேன். இப்படி உணர்வுல நடந்துகிட்டு இருக்கிற விஷயங்களை சிந்தனைக்கு எடுக்கணும் இல்லை, சிந்தனை தொழில் படுகிறது இல்லை, கவனிக்கணும் இல்லை. ஏனென்றா இன்னைக்கு அந்த சிந்திக்கிற அந்த அறிவை, சிந்தனைக்கு எடுக்க வேண்டிய அறிவை நான் என்ன செய்யறேன்னா உறங்க விட்டுட்டேன். உறக்கத்துல கிடக்கு, இப்பயும் கிடந்துட்டு தான் இருக்கு. இப்ப இரவை படுக்கக்குள்ள போறது சொல்லலனா. இப்ப உங்க சும்மா உதாரணத்துக்கு எடுங்க, உங்களை நீங்க கவனிங்க. கவனிக்கக்குள்ள நான் நான் என்று சொல்லி உங்களுக்கிட்ட ஒரு சொல்லொன்று சொல்லப்படுறத உங்களுக்கு கேக்குதா? கேக்குதா இல்லையா? அந்த நான் நான் என்று சொல்லிக்கிட்டு இருக்கிற அந்த சொல்ல எந்த காதால கேட்கிறீங்க? இந்த வெளியில இருக்கிற இந்த காதால கேட்கிறீங்களா இல்ல கல்பு காதால கேட்கிறீங்களா? இல்லாட்டி கல்பு கேக்குதா? அப்ப இப்ப ஐனைக்கு ரைட் கல்பு கேட்கிறதும் அந்த கல்பு நான் நான் என்று தன்னை சொல்லிக் கொண்டு இருக்கிறதும் வேறாகவா இருக்கி? அப்ப நீங்க கேட்கிறவனாகவும் நான் என்று இன்னைக்கு பேசுகிறவனாகவும் ஒரே இருப்புல இருக்கலையா? அப்ப நீங்க அதே நேரத்துல பார்க்கிறவனாகவும் இன்னைக்கு இருக்கலாம். நீங்க அதை நீங்க எதில காணலாம்னா உணர்வுல காணலாம். உணர்வு நிலையில ஒரே இருப்பு நிலையா அது இருக்கு இயல்பா. அது நீங்க உறங்கினாலும் அந்த நிலை உறங்காது. ஆனா அந்த அறிவு உறக்கத்தில இருக்கிறதால அந்த நிலை உறங்கி கிடக்கிற மாதிரி உங்களுக்கு விளங்குது. ஆனா அது உறங்கல்ல அந்த நிலை. அது சொல்லிக்கிட்டே இருக்கு, கேட்டுக்கிட்டே இருக்கு, பார்த்துக்கிட்டே இருக்கு, தன்னை உணர்ந்த வண்ணமே இருக்கு. இன்னைக்கு நீங்க கேட்கிறேங்கிறத பாக்குறேன் எடுத்தாலே எனக்கு பிரச்சனை இல்லை, பாக்குறேங்கிறத கேட்கிறேன் எடுத்தாலும் பிரச்சனை இல்லை. ஏனென்றா 5 புலன்களாக உங்களுக்கு கண்ணை கொண்டு காதை கொண்டு வெளிப்படுற இந்த 5ம் ஐனைக்கு ஒரு நிலையில இருக்கு, ஒரு நிலைப்பட்டிருக்கு. அப்படி ஒரு நிலைப்பட்டு தன்னை நான் உணர்ந்து கொண்டிருக்கிற அந்த நிலைய இந்த கண் உணர்த்தி தருமா? நமக்கு இந்த காது உணர்த்தி தருமா? இந்த நாவு உணர்த்தி தருமா? அப்ப இந்த 5 புலனை கொண்டு ஊடகங்கள் யாவும் உண்மையை உணர்த்தி தராது நமக்கு. அதுக்கு என்ன செய்ய வேண்டியிருக்கின்ற இந்த ஊடகங்களை ஒரு கணம் அடக்க வேண்டியிருக்கு, ஒரு நிலைப்படுத்த வேண்டியிருக்கு. ஒரு நிலைப்படுத்தி அந்த உணர்வுங்கிற நிலையில இருக்கிற அந்த இருப்பு நிலையை நாம உணர்ந்துட்டோம்டா, உணரப்பட்டுட்டா, அதுதான் பார்க்கும் கண்ணாக, பிடிக்கும் கரமாக, நடக்கும் கால்களாக, கேட்கும் காதாக, பேசும் நாவாக ஆகி விடுவேன். இப்ப ஒரு நிலையில இருக்கும். அது இப்ப 5 நிலை இல்லை. அதைத்தான் உஸ்தாது சொல்றாங்க. என்ன
ஐம்புலன் ஆட்சி கொண்டு அமையுமாம் அனுபவம். அதுக்கு பிறகு என்ன செய்யும்? அந்த உணரப்பட்ட நிலை இதை தன்னில் தானே உணர்த்தி தரும். அது உணரப்பட்ட நிலையா இதை எடுக்கும். ஒன்று கொள்றேன் என்று சொல்றாதான் அது உணர்ந்த நிலை தான். இப்ப மற்றபடி இந்த ஊடகங்கள் உணர்த்தி தரல, ஊடகங்கள் உணர்த்தி தரையும் மாட்டு. அது உண்மையை உணராது. ஏனென்றா அதுக்கு எந்த சக்தியுமே இல்லை. கண்ணுகிட்ட கேளுங்க, நீங்க உனக்கிட்ட பார்வை இருக்காண்டு, அது இல்லைன்னு சொல்லாது, அது ஓமன்னு சொல்ல. இந்த கையிட்ட கேளுங்களேன். இப்ப என்னத்தை நான் இந்த தண்ணியை தூக்கி நான் குடிச்சேன், என்னத்தை தூக்கி குடிச்சாண்டு கையிட்ட கேட்டா அது தண்ணிய கூடி ஜொக்குல கை தூக்கி குடிச்சாண்டு கை செல்லுமா? அதுக்கு தெரியாது. அப்ப இந்த ஊடகங்களை கொண்டு ஒருவன் உணர்ந்த நிலையிலே உணர்ந்து கொண்டு இருக்கான். அந்த உணர்ந்து கொண்டிருக்கிற அந்த நிலையத்தான் நாம உணர வேண்டியிருக்கு. யார் அது? யார் அது? இந்த ஊடகங்களும் இல்ல. அது சொல்றாக ஊடகங்கள் உண்மையை உணர்த்தி தராது. அப்ப ஊடகங்கள் உண்மையை உணரைய மாட்டேன், உணர்த்தியும் தராது. இன்னொரு பாட்டுல எப்படி சொல்றாங்க? ஊடகம் யாவும் உள்ளத்தை மயக்கி உண்மையை மறைக்குதப்பா. இது இப்படி வருதா? ஊடகம் யாவும் உள்ளத்தை மயக்குதான், மயக்கி உண்மையை மறைக்குதப்பாண்டா உள்ளத்தில ஒரு உண்மை ஒன்று இருக்கி, அந்த உண்மையை உணர விடாம இந்த ஊடகம் யாவும் மயக்குதங்க, அந்த உள்ளத்தை மயக்குதங்க. ஊடக வழியே உலகியல் வாழ்வு. இந்த ஊடகத்தோட சம்பந்தப்பட்டு இருக்கிறது தான் உலகியல் வாழ்வு. உண்மையை உணர விடாங்க. அப்ப ஊடகம் கொண்டு உலகிலே வாழ உறுதுணை செய்வதே தீன்களிமா. உண்மையை உணர்ந்து உள்ளத்தில் பதிக்க உதவிடும் இறை தியானம். உண்மையை உணர்ந்து உள்ளத்தில் பதிக்க உதவிடும் இறை தியானம். நிச்சயம் உதவிடும் இறை தியானம்ங்க. அப்ப இந்த ஊடகங்களை ஒரு கணம் ஒரு நிலைப்படுத்துறதுக்கு நமக்கிட்ட இருக்கிற உண்மை பொருள், உண்மையான பொருள் என்ன? உணர்வு தான் இருக்கு. அந்த உணர்வு இருக்கும் வரைக்கும் தான் இந்த ஊடகத்தை ஒரு நிலைப்படுத்தி அந்த உணர்வுல நிலைப்படலாம். அந்த உணர்வும் நிலைப்படுற மாதிரி ஒரு அமைப்புல இருக்கு. இப்ப நம்மகிட்ட ஏக வியாபகமா இருக்கிற அந்த நிலை உணரக்கூடிய ஒரு கட்டுண்ட நிலையில அமைஞ்சிருக்கிப்ப. அதை உணர்றதை கொண்டுதான் நான் ஏக வியாபகமா இருக்கேன், நான் ஏகம் உள்ளது, நானும் ஏகமடா என்கிற நிலையை உணர போறோம், நாம உணர்ந்து கொள்ள போறோம். அதான் உணர்த்தி தரப்போகுது. அப்படி உணர்த்தி தரக்குள்ள அந்த பேசுகிறவனாகவும் அந்த பார்க்குகிறவனாகவும் ஏக வியாபகமா அந்த குணம் இருக்கிறதாக உணர்ந்து கொள்ற நிலைதான் இடிப்பு நிலை என்கிறது. இதுதான் விழிப்பு நிலை என்று சொல்ற. அப்ப இந்த நிலைய இந்த ஊடகங்கள் எப்பயுமே நமக்கு உணர்த்தி தராது, உணர்த்தி தராது. அது உணரையும் மாட்டோம். ஏனென்றா அப்படி ஒரு அதெல்லாம் ஒரு பொருளே இல்லை என்று சொல்ல வராங்க. அது மாய்கை என்று சொல்றாங்க. அது மாய்கை என்று சொல்ற ஒன்று ஏதாவது ஒன்றை உணர்றதுக்கு அது உண்மையா பொருளாது, அது பொருளாவா இடிக்கி. அப்ப அதை நாம பொருளன்னு நம்பி அந்த ஊடக வழியில நாம இந்த உலகத்துல வாழ்றோம். அப்படி உலகத்துல வாழ்ற இந்த வாழ்க்கையை நாம என்ன என்று காண்றோம்? நிஜமென நம்பிட்டு இருக்கோம், நிஜமென வாழ்ந்துட்டு இருக்கோம். அதனால இந்த ஊடகங்களை நிஜமென நம்பி நிஜமென வாழ்றதால
அந்த உண்மையை உணர்றதுக்கு, உண்மையை உணர்த்தி தாரத்துக்கு உள்ளத்தை என்ன செய்யுதில்லை, உடுவதில்லை, உள்ளம் அந்த நிலைக்கு வருவதில்லை. அதைத்தான் ஓஸ்தாது ஊடகம் யாவும் உள்ளத்தை மயக்கி உண்மையை மறைக்குதப்பா. அப்ப நீங்க இப்ப கண்ணை மூடின உடனே பார்வை இருக்கண்டு கண்டீங்களா, பார்வை இருக்கி நான் என்ன பார்த்துக்கிட்டு இருக்கேன்னு சொல்லி உணரக்கூடிய ஒரு பக்குவம் ஏற்பட்டா, இப்ப அங்க ஒன்றுமே இல்லை என்ற ஒரு முடிவுக்கு வருவீங்களா? அப்ப இப்ப ஒன்றுமே இல்லை என்று எதை கண்ட? நீங்க ஊடகத்தை தான் கண்டிருக்கிறீங்க, ஊடகங்களை தான் கண்டிருக்கிறீங்க, ஊடகங்களை தான் காண வேண்டியிருக்கு. உங்களை காண வேண்டி இல்லை, நீங்க உங்களை காணக்கூடாது. அப்படி கண்டீங்கன்னா அண்ணா உறக்கத்தில் அடைப்பீங்க, அறிவும் உறங்கிருக்கும். அப்ப ஐனுக்கு என்ன செய்ய வேண்டியிருக்குன்னா அறிவை பயன்படுத்தி நம்பிக்கையை ஏற்படுத்த வேண்டியிருக்கு. ஏனென்ற ஐனைக்கு நீளம் அகலம் கணத்துல ஒரு பொருள் நமக்கு தெரியாது. ஏன் காரணம்? ஐனைக்கு கட்டுண்ட புலன்கள் வேலை செய்யாது. கட்டுண்ட புலன்களை கொண்டு உள்நோக்க பார்க்கல, நாம வெளியெல்லாம் பார்க்கலாம். ஆனா உள்நோக்க பார்க்கிறது, உள்நோக்க கேட்கிறது, உள்நோக்க உணர்றது, உள்நோக்க பேசுறது எல்லாம் கட்டுண்டாத நிலை. அத கட்டுண்டாத நிலை என்று உணர்றதுக்காக, அந்த நிலையை நீங்க உணர்ந்து கொள்றதுக்காகத்தான் இப்ப தியானம் செய்ய வேண்டியிருக்கு. நான்ங்கிறத திக்ர் செய்ய வேண்டியிருக்கு, ஞாபகப்படுத்த வேண்டியிருக்கு. இந்த ஞாபகம், இந்த உணர்வு என்ன செய்யும்? எந்த அளவுக்கு நான் என்கிற ஞாபகம் அந்த அளவுக்கு உங்களுக்கு அப்படியே உள்ளத்தை என்ன செய்யும்? விரிச்சு காட்டும். ஏனென்றால் தொடர்பாத்தான் இருக்கு. இறைவன் தொடர்பு நூறோடு. இறைவனை ஏகனாய் ஏற்றுக்கொள்றேங்கிறது அந்த நிலைதான். அது காட்டும். தியானத்தை விட்டுறாதங்க. வேற வழியால போகல, நீங்க எவ்வளவு துடிச்சாலும் சரி. அதனால ஊடகங்கள் உண்மையை உணர்த்தி தரும்னு நம்பாதங்க. இப்ப காலையில இருந்து இன்றைக்கு இரவு வரைக்கும் அந்த ஊடகத்துக்காக அந்த ஊடகத்தை நம்பி வாழ்ந்தோமா இல்லையா? அந்த ஊடகம் நமக்கு இன்றைக்கு காலையிலிருந்து இரவு மட்டுக்கும் ஏதாவது ஒரு உண்மையை உணர்த்தி தந்துச்சா? இல்ல உண்மையை மறைச்சிச்சா? அது மறைச்ச உண்மை என்ன தெரியுமா? நான் ஏக வியாபகமா, நான் உள்ளது நானும் ஏகமடாண்டா. இந்த நான்ங்கிற உணர்வு நமக்கிட்ட உணரப்படுதா இல்லையா? நான் அது ஏக வியாபகமா இருக்கி என்கிற உணரப்பட வேண்டியத, உணர்த்தி தர வேண்டிய ஒண்ட இந்த ஊடகம் எல்லாம் 24 மணித்தியாலமும் மறைச்சிட்டு இருந்துச்சா இல்லையா? அதுல மறந்து போயிருந்தோமா இல்லையா? அப்போ ஊடகம் யாவும் உள்ளத்தை மயக்கி உண்மையை மறைக்குதப்பா என்று ஒஸ்தாது சொல்றது சரியா இல்லையா? அப்ப அப்படி இந்த 24 மணித்தியாலும் இருந்து போட்டு இருப்பு நிலை கிட்டணும், எப்படி கிட்டுற? எங்கால கிட்டுமா? ஏக வியாபகமா நான் இருந்து கண்டு கொண்டு இருக்கனே இந்த நிகழ்வை. எப்படி கண்டு கொண்டிருக்கேன்? அந்த இருப்பு நிலை அமைஞ்சாத்தானே எனக்கு விளங்கும், உணர்ந்து கொள்ற நிலை வரும். அப்படி வாரது தானே அனுபவம்ங்கிறது. அதைத்தான மொழியில சொல்லி கேளாம இருக்கு. அது இப்படி வரும் அப்படி வரும் என்று விளக்கம் தரலாம், அவ்வளவுதான். சொல்லி தரையெல்லாம் இருக்கு. அதுக்காக என்ன செய்ய வேண்டியிருக்கேன்னா உணர்த்த வேண்டியிருக்கு. உத்தமர் உணர்ந்தத்தை உணர்த்தி தர வேண்டியிருக்கு. உணர்த்தி தரதான் இப்ப செய்கிற வேலை. இப்படி எல்லாம் சொல்லி 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 உணர்த்தி இருக்கக்குள்ள அண்ணா உணர்ந்துட்டீங்களா, அண்ணா புடிபடும் டக்கண்டு அங்க ஒரு நிலை பற்றும். பட்ட உடனே இப்ப பேசுகிறவனாக பார்க்கிறவனாக எல்லாமாக அந்த புலன்களா இருக்கும். இப்ப நான் இருக்கும்.
இப்போ மாயை நீங்கிடும், மறுச்சி நீங்கிடும், மறைக்கிற நிலையெல்லாம் அந்த திரையெல்லாம் நீங்கிடும். மறைக்கும் பொருள் எதுவும் இல்லையப்பா, உன் மறுச்சியே மறைக்கும் திரையாகும். அப்ப இதுக்கு நாம செய்ய வேண்டிய முயற்சி என்னடா, ஹக்கை உணரா கடின குணத்தை கலைந்து வேறோட அறுக்கணுமுங்க. ஹக்கை என்றா உண்மையை உணராத கடின குணத்தை. அப்போ புலன்கள் ஊடாக, இந்த ஊடகள் ஊடாக வாழ்ற இந்த உலகியல் வாழ்வு உண்மையை உணர விடாண்டே செல்றாள். அப்ப நாம உண்மையை உணரும் முயற்சி எடுக்கும், உண்மையை உணரணும்படி தியானம் செய்கிறோம், உண்மையை உணரணும்படி திக்ர் செய்ய ரெடியாகிறோம், உண்மையை உணரணும்படி உறவாட்டத்துக்கும் மாறமே. ஆனா உறங்கி காலையில ஒளிம்பினோன்னு என்ன செய்யறோம்? ஊடக ஞாபகம் மயக்கி வைக்கிற அந்த மயக்கத்துக்குள்ள போய் உண்மைய உணர விடாத உலகியல் வாழ்வுல ஊடக வழியிலேயே அப்படியே இருக்க. நாம 1000 கோடி பேர் இருக்காக. அப்படி அதுல நாமளும் ஒரு ஆளா இருக்கணுமா? நாம கொஞ்சம் வித்தியாசமா இருந்தா என்ன, கொஞ்சம் பேர் தானே செலக்ட் பண்ணப்பட்டிருக்கோம், கொஞ்சம் பேரை தானே செலக்ட் பண்ணிருக்கான். இந்த கிரகத்திலே 1000 கோடி பேரு அந்த உலகியல் அந்த வாழ்க்கையை, உண்மையை உணராத வாழ்க்கையை தானே வாழ்ந்துட்டு இருக்காங்க. அவங்க எல்லாரையும் நாம அந்த உண்மையை உணர வைக்க, உண்மையை உணர்ற இடத்துக்கு கொண்டரலாமா? ஒரு சாத்தியமா இது? இல்லேன்னு இல்ல. இந்த உணர்ந்தவங்க இருக்கணுமே உணர்த்தி கொடுக்க. அப்ப அது என்ன செய்யுதுன்னா, அந்த உண்மையை மறைச்சுக்கிட்டே இருக்கு. அவன் மறைச்சுக்கிட்டே இருக்கான், தடை செஞ்சுக்கிட்டே இருக்கான். உச்சந்தியிலிருந்து ஒரு அணுப்போலையும் வெளியே வாரான் இல்லை. என்ன சாய்ப்பானா உசும்புறானே இல்லை. ஊடகத்தை நம்பி வாழினி நீ என்ற யாரு? ஊடகம்தான். ஏன் அது உண்மையை உங்களை உணர்த்தி தருமா? உங்களுக்கு உன்னை உனக்குணர்த்த, உன்னிலையை அறிந்து கொள்ள ஊடகமாய் தந்ததடா ஷைத்தானியம். ஷைத்தான் விடுவானா? அவன் அந்த ஊடகத்தை நான் என்று நீ வச்சிக்க, நான் நெருப்பு என்று அவன் சென்னவன்பா. அப்ப நான் உடல் என்று வச்சிக்க, இதுதான் மேலெண்ணம். இறை சமூகத்துக்கு கொண்டு போகாது என்று என்ன தெளிவாக அத தெளிவா விளங்குதா இல்லையா? இப்படி தெளிவா விளக்குற நமக்கு மேலெண்ணம் என்ற பாட்டை போட்டு காட்டுறான். அல்லாஹ்வை தவிர சிறுட்டியிலே அது காணாதுக்கு நேத்து இஞ்சால பக்கத்துல தரிக்காவுலையும் மேலெண்ணம் பாட்டு முதலாவது ஆரம்பிச்சு. இன்றைக்கு என்ன தெரியுமா? உள்ளத்தில் உள்ள மேலெண்ணம். இன்றைக்கு நாளைக்கு என்ன மேலெண்ணம் படிக்க போது தெரியும். அந்த ஸ்பீக்கர்ல நமக்கு போட்டு காட்டுறான் அந்த மேலெண்ணத்தை. அவன் உடலைத்தான் நான் எண்ணம் வீட்டிருக்கான். இன்னும் மேலெண்ணம்டா இன்னும் முடிபடலை. எவ்வளவு விளக்கியும் விளங்கல. தனிய மேலெண்ணத்துக்கண்டே ஒரு உருவாட்டத்தை செஞ்சு நாம விளக்கிருக்கோம், விளக்கி கொடுத்திருக்கோம் இல்லையா? இப்லீஸை கொண்டறிந்த அந்த பாடத்தை. அப்ப இப்ப ஈனைக்கு உன்னை உனக்குணர்த்த, உன்னிலையை அறிந்து கொள்ள ஊடகமாய் தந்த அந்த ஊடகம் என்ன உணர விடாம, என்ன எனக்கு உணர்த்தி தராம, அதை நான் என்று நம்பண்டு என்ன அப்படியே வச்சு புடிச்சு அப்படியே இருக்க இல்லையா? அது இன்னொரு பாட்டுல என்ன சொல்றாங்க? உனக்கு தந்த ஊடகத்தை உன் எதிரி பயன்படுத்தி, எதிரி என்ன அவன் செய்தான், அவனே கொண்டு அந்த ஒண்ணு அந்த அதை நம்ப வச்சு அதிலே இருப்பாட்டி உளநோயில மாட்டி விட்டான். என்ன அந்த உளநோய்? அந்த ஊடகம் எல்லாம் தான் நான் டிகிரி, அதுதான் உளநோய். அந்த நான் என்று சொல்லி ஒரு உணர்வு ஒன்று உணர்ந்து கொண்ட நிலையில இருக்க, அதை என்னென்று பார்த்துறாரு, என்னென்று நோட்டமிட்டுறது, என்னென்று கேட்டுறாரு.
அப்ப அந்த அந்த அதை கேட்கிற அதை பிளாக் பண்ணி, அதை பார்க்கிற பார்வையை பிளாக் பண்ணி, அதை பேசுற பேச்சை பிளாக் பண்ணி, மொத்தத்தில எப்படி தடை? இது உண்மையில உச்சந்தியில குந்திருந்தா தான் முடியும். இல்லாம சாத்தியப்படாது. இப்ப காலையில இருந்து இரவு வரைக்கும் உங்களுக்கிட்ட நீங்க கேளுங்க, இன்றைக்கு ஊடகத்தோட நான் இருந்தேன்னா அந்த உணர்வை உணர்ந்துகிட்டு இருந்தேனா? அது எவ்வளவு நேரம் இருந்தேன்? ஊடகத்தோட இருந்தா நாமளே நம்மள முடிவு பண்ணிக்கணும் யார் இப்ப வேற அவன் வேறையா இருக்க நான் வேறையா இருக்கேன்னு நினைக்க கூடாது. ஒஸ்தாது சென்ன பாட்டுக்குரிய விளக்கம் தான். அப்ப ஊடகத்தை அவன் என்ன செஞ்சான்? பயன்படுத்தி அதை நீ நம்பி சொல்லி இன்றைக்கு நம்மளுக்குள்ள நம்ப வச்சு ஒரு வாழ்க்கையோட அவன் வாழ்ந்திருக்கான். நம்மள வாழ விடல. நம்ம வாழ்றேன்னா நிச்சயமா நிலையா இருக்கிற இருப்பு நிலை. நான் இந்த பாட்டை கூட போட்டேன். அந்த நீயே தான் 2 வருஷம் சொல்ற ஒரு பாட்டையும் போட்டேன். நித்தியமா நிலையா இருக்கிறவன் நீயே தான் சொல்ற. நீ தான் என்று சொல்ற. அப்படி இருக்கிற அந்த நிலையில, அந்த நிலையை உணர்ந்தவனா, அந்த நிலையை பார்த்தவனா, அந்த நிலையை கேட்டவனா? இல்ல பகலெல்லாம் அந்த நான் என்று சொல்லி ஒருத்தன் கோடா கோடித்தரன் சொல்லிட்டு இருந்திருக்கானே, அவனை கொஞ்சம் காது கொடுத்து கேட்டமா? யார் ராணி என்று? யார் ராணி? காலையில ஒலிம்பினத்திலிருந்து சொல்லிக்கிட்டே நீ படுக்கும் வரைக்கும். அதுக்கு பிறகுதான் அது நம்ம கிட்ட எங்க இருக்கு மார்க்கம்? யார் ராண்டு கொஞ்சம் அப்படி காது கொடுத்து கேட்டமா? இந்த காது இல்ல, கல்பு காதால கேட்கணும். கேட்டாதான் அவன் செல்லுவான், அவன் சொல்றது விளங்கும். இந்த காதால கேட்டீங்கன்னா அனுசாபி சொல்றதுதான் விளங்கும். சல்சலத்துல் ஜர்சங்கிற நாதம் களிமாவை கொண்டு கல்புல அமையணும். சொல்றவனாகவும் கேட்கிறவனாகவும் ஒரே நிலையில் அமையும். அதுதான் உணர்ந்து கொள்ற நிலை என்று ஒரு உறவாட்டமே நடத்திருக்க. அடுத்தாண்டு அதை கேட்டு பயிலுந்தாக்களும் இருக்காங்க. அப்ப இன்னும் எவ்வளவு தூரம் போக வேண்டியிருக்குங்கிறத மட்டும்லாம் நீங்க சும்மா லேசன்னு நினைக்க வேணாம். இன்னும் எவ்வளவு தூரம் போக வேண்டியிருக்கு. நாம இன்னும் நாம அந்த ரொம்ப தூரம் போக வேண்டியிருக்குது. அப்ப நமக்கு வயசு காணுமா, நமக்கு காலம் காணுமா, இதையெல்லாம் கணக்கு போட வேண்டியிருக்கு. இல்லையா? வந்த நோக்கை மறந்து விட்டாய், வீணாய் வாழ்வை கழித்து விட்டாய். திரும்ப மீண்டும் மறுமையில ஒழுப்பப்படுவான். கேள்வி கணக்கு ஆரம்பிக்கப்படும். அப்ப நமக்கும் ஒரு சில மாணவர்கள் இருந்தா போதும் என்று உஸ்தாத் சென்னத்துடைய ரகசியம் விளங்குதா? அப்ப களிமாவை கொண்டு இறைவனை உணர உதவி புரிவதே திக்ர் வழி. களிமாவை கொண்டு இறைவனை உணர, அண்ணா நான் இருக்கிற அவனை உணர. இதயம் என்பது அரசப்பா, அதில் இருப்பவன் நானும் இறைவனப்பா. அந்த இறைவனை உணர உதவி புரிவதே திக்ர் வழி என்றா ஞாபகப்படுத்துற வழி. அந்த ஞாபகப்படுத்துற வழிதான் உதவி புரியுமா? அப்படி ஞாபகப்படுத்துற அந்த வழியூடாக இறைவனை உணர அந்த திக்ர் ஞாபகம் எவ்வளவு நேரம் செஞ்சோம், எவ்வளவு நேரம் கேட்டோம், எவ்வளவு நேரம் உள்நோக்க அவனை பார்த்தோம். சிந்தனைக்கு எடுங்க. சிந்தனைக்கு எடுங்க.
இவ்வளவுதான் செல்லலாம். சிந்தனைக்கு எடுத்தீங்களா எல்லாம் தெளிவாயிட்டு போகும். அப்ப இதோட நிப்பாட்டுவோம். அப்ப இன்னைக்கு எடுத்துக்கொண்ட பாடம் என்ன இன்றைக்குண்டா பாரிஸ் ஊடகங்கள் உண்மையை உணர்த்தார். ஏனென்றா ஊடகங்கள் உண்மையை உணர்த்துவதற்கு அது உண்மை பொருள் இல்லை. அது தன்னையும் உணராது, தனக்கிட்ட இருக்கிற என்னங்கிறதையும் உணர்த்தி தராது. ஏனென்றா அது உருப்பெற்று மறைகிற ஒரு தோற்றம் வரும். அது உணர்றதுக்கு ஒரு பொருள் இல்லை. அப்ப இதோட நிப்பாட்டு.